எத்தனாவது கேள்வி எழுதுறீங்க ஹரிஷ்? மூன்றாவதா? எத்தனாவது கேள்வி எழுதுறீங்க? மியூட் யோர் மைக். மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. ராய் எழுதி முடிச்சிட்டீங்களா? எழுதி முடிச்சிட்டீங்களா எழுதுறீங்களா? நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க கதைக்கிறது கேக்குது இல்ல மிஸ்ஸுக்கு. அன்மியூட் பண்ணுங்க. ரைட். இப்ப சொல்லுங்க. நாலாவது கேள்வி எழுதுவோம். சே எலி ஏன் வழியே செல்ல விரும்பியது? சே எலி அதாவது குட்டி எலி ஏன் வழியே செல்ல விரும்பிச்சு? வெயில் கொடுமையால், மேனி வந்து வியர்த்தமையால். வெயில் கொடுமையால், மேனி வியர்த்தமையால். 10வது. ஓகேயா? முடிக்கவில்லை டீச்சர். முடிச்சிட்டேன் டீச்சர். ரைட். 5வது. அல்லாதன புரிபவர்களை தாயேலி எவ்வாறு எடுத்து காட்டியது? அல்லாதன புரிபவர்களை என்றா துஷ்டர்களாக. அல்லாதன புரிபவர்கள் சொன்னா கெட்ட விஷயங்களை செய்யறவங்க, நமக்கு கெடுதல் செய்யறவங்க, நமக்கு விருப்பமில்லாத வேலையில் செய்யறவங்கள துஷ்டர்கள் என்று சொல்லுவோம். சோ அது என்ன விட? துஷ்டர்கள். புத்தர்கள். தற்கு நாலாவது விட துஷ்டர்கள். அல்லாதன புரிபவர்களை தாயலி எவ்வாறு எடுத்து காட்டியது? துஷ்டர். புத்தர். எழுதிட்டேன் டீச்சர். 5வதுக்கு. 6வது கேள்வி. தாயெலியால் முன்வைக்கப்பட்ட பழமொழி யாது? தாயெலியால் முன்வைக்கப்பட்ட பழமொழி யாது? பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. இந்த 8வது விடை. 8வதா இருக்கிற விடையா? 6வது கேள்விக்கு. ஹரிஷ் நீட்டா எழுத வேணும். அழுத்து சரியா? அழகா இருக்கணும். எழுதிட்டேன் டீச்சர். 6வதுக்கு. 7வது. இப்பழமொழி உணர்த்தும் கருத்து என்ன? என்ன கருத்தை சொல்லுது? என்ன கருத்து? பிடிவாதம். பிடிவாதம். அடா பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லண்டா. பிள்ளை வந்து பிடிவாதமா இருக்கிறாங்க. அதுதான் இதோட கருத்து.
பிடிவாதம். இந்த அஞ்சாவது விடை. இந்த இருக்கு அஞ்சாவது விடை. பிடிவாதம். ஐந்தாவது விடை. ஓகேயா? முடிக்கவில் ஓ முடிச்சிட்டேன் டீச்சர். எத்தனாவது? ஏழாவது. இனி ஏழாவது. எழுதுங்க. ஏழாவது செய்தேன். செய்தீங்க. எட்டாவது. சேயலி எவ்வாறு திரும்பி வர வேண்டும் என்ற தாய் எலி விரும்பியது புத்தியுடன் பத்திரமாய். புத்தியுடன் பத்திரமா திரும்பி வரணும் என்று தாயெலி விரும்பிச்சு. சேயலி வழிய போய் பத்திரமாய் புத்தியுடன் வர வேணும். புத்தியுடன் பத்திரமாய் திரும்பி வர. ஏழாவது விடை. எட்டாவது கேள்விக்கு ஏழாவது விடை. எழுதிட்டேன் டீச்சர் எட்டாவதுக்கு. ரைட். ஒன்பதாவது கேள்வி. வீண் பிள்ளை ஆக்காது என்பதில் வீண் பிள்ளை என்பது பயனற்ற பிள்ளை. வீண் பிள்ளை என்பது பயனற்ற பிள்ளை. மூன்றாவது விடை. வீண் பிள்ளை என்பது பயனற்ற பிள்ளை. அழகா எழுதணும். மிஸ் காப்பி பாப்பன். அழகா கேள்வி நம்ப பண்ணி எழுத வேணும். அதுக்குரிய ஆன்சரையும் அழகா எழுத வேணும். எழுதிட்டேன் டீச்சர். ரைட். பத்தாவது ஒன்பதாவது. கேள்வி. பத்தாவது. நீ திரும்பும் அவ்வளவும் நின்று வழி பார்த்திடுவேன் என்பதால் உணர்த்தப்படுவது யாது? கேள்வி எழுதுங்க. மிஸ் விடைய மேல காட்டுறேன். அதுல எதிர்பார்த்து காத்திருத்தல். இதற்கு ஒன்பதாவது விடை. ஒன்பதாவது விடையா? ஒன்பதாவது விடை எதிர்பார்த்து காத்திருத்தல் தான். நீ திரும்பும் அவ்வளவும் நின்று வழி பார்த்திடுவேன். தாயெலி சொல்லுறா சேயலி. உங்களுக்கு ஹாலிடே விடுவாங்களா ஹரேஷ் ஸ்கூல்ல? ஃப்ரைடே 11th. 11th ஹாலிடே விடுறாங்களா? விட்டு I'm எப்போ? going on trip. Batikola. ட்ரிப் போறீங்க பர்டிகுலர். ரைட். எப்போ உங்களுக்கு Vacation. வெக்கேஷன்? ஓகே. எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது? குட். போ வேணுமா? ரைட். எப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது? 21. 21. எப்போ உங்களுக்கு எக்ஸாம்? 28. 28. ரைட். ஓகே. அப்ப நாங்க அதுக்குள்ள செய்யலாமா? ரைட். ஓகே. பத்தாவதுக்கு ஒன்பதாவது விடை. எதிர்பார்த்து காத்திருத்தல்.
எழுதிட்டேன் டீச்சர். ஓகே, அடுத்தது மூன்றாவது காட்சி. எங்களுக்கு மூன்றாவது காட்சி நாங்க ஏற்கனவே முதலாவது காட்சி பார்த்தோம். இனி மிஸ் படுத்த போறோம், இனி எழுத தேவையில்ல. ரைட்டா, இனி ஸ்கிரீனை பாருங்க. சரியா, முதலாவது காட்சி பார்த்தோம். எங்கட சேலிக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருக்க சரியான வக்கையா இருக்குன்னு வெளியே வர போறேன்னு கேக்குறாரு. அப்ப அவங்களோட அம்மா வெளியில விடுறாங்க. ரெண்டு இதுக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு இந்த சேலி போயிட்டு யாரையோட வீட்டுல போயிட்டு அவங்களோட கிச்சன்ல போய் களவு எடுக்கிறாரு. என்ன களவெடுத்து சாப்பிடுறாரு? வெண்ணையும் அப்பவும் களவெடுத்து சாப்பிடுறாரு. ரைட்டா, இப்ப அது ரெண்டாவது காட்சி. இது மூன்றாவது காட்சி, பூனை. அந்த வீட்டுல இருக்கிற பூனையோட காட்சி இப்ப தொடங்குது. மாயோ 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 அண்டா மியாவ் மியாவ் மியாவ். ரைட், பூனை எப்படி கத்துறது? மாயோ மாயோ அப்படி கத்துது. ரைட், உள்ள எலும்பு நோக, முதுகு மிக வலிக்க, உள்ளம் நடுநடுங்க, ஓங்கி அடித்தாளே மாயோ. அண்டா என்னது? இது பூனை சொல்லுது. பூனை சொல்லுது, பூனை எங்கேயோ களவெடுத்துட்டார். சரியா, அவருக்கு நல்ல அடி ஒன்று விழுந்துட்டது. சரி, அவர் அந்த அடி விழுந்த நோவுல தான் பாடுறார். என்னது? முள்ளெலும்பு நோக, முதுகு மிக வலிக்க, உள்ளம் நடுநடுங்க, ஓங்கி அடித்தாளே மாயோ. மெத்த வலிப்படுக்க, மேனி நடுநடுங்க, மத்தால் அடித்தாளே குணம் இறங்கா மாபாவி மாயோ. மெய்யோடிய மத்தால் வெடுக்கென்று அடித்தவள் தன் கை ஒடிந்து மெத்த கலங்களோ மாபாவி மாயோ. என்னது இது? என்ன கதை ஹரீஷ்? உங்க வீட்டுல பூனை இருக்குதா? உங்களோட வீட்டுல பூனை இருக்குதா? இல்ல. பூனை இருக்கா இல்லையா? இல்ல. இல்லையா? அப்படித்தான். இல்லையா? எனக்கு பிடிக்காது. பிடிக்காது, மிஸ்ஸுக்கு பிடிக்காது, பூனை பிடிக்காது. ரைட், ஓகே. அப்போ இது பூனை என்ன செய்யுது? எங்கேயோ போயிட்டு பூனை என்ன செய்யும்? களவெடுக்கும் தானே, களவெடுத்து சாப்பிடும். என்ன வீடுகள்ல எல்லாம், கிச்சன்ல எல்லாம், சில பேரோட வீடுகள்ல பார்த்தா எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இருந்து அவங்க விரும்பினதை எடுத்து சாப்பிடுவாங்க. சில நேரம் அடி வாங்குவாங்க. அந்த அடிதான் இவருக்கு பூனைக்கு அடி விழுந்திருக்கு. அந்த அடி நிமித்தம் அவர் அழுகிறார். என்னன்னு அழுகிறா? மெத்த வலிப்படுக்க, மேனி நடுநடுங்க, மத்தால் அடித்தாளே என்று சொன்னா தடியால் அடிச்சிட்டாளே. முனமிரங்கா மாபாவி மாயோ. மெய்யொடிய மத்தால் வெடுக்கென்று அடித்தவள் தன் கை ஒடித்து மெத்த கலங்காளோ. எனக்கு அடிச்ச கை உடையாதோ அப்படின்னு சொல்லி பூனை பாடுது, அழுகுது. சரியா, அதுதான் மூன்றாவது காட்சி. அடுத்து சேவல். சேவல்கிட்ட பூனையார் போறார். பூனையாரே சேவல் பூனையார காண்றா. பூனையோட கதைக்கிறா இந்த சேவல். பூனையாரே பூனையாரே, புத்திமிக்க கலங்கி பாதி விழி மூடி பாடுகிறீர், காரணம் என்ன? பூனையாரே, ஏன் அழுகிறீர்? என்னத்துக்கு இப்படி பாடுறீர்ன்னு சொல்லி கேக்குறா. காலை நக்கி நக்கி இரு கண்ணு முகமும் துடைத்து வாளை குலைத்து அணுங்க வந்த வருத்தம் என்ன? நாங்க பூனைக்கு அடிச்சோம்னா என்ன செய்வார்? கொஞ்சம் தூரம் ஓடி போய் அங்கால நின்று என்னது அவட கையால எச்சியம் தடவி முகமெல்லாம் துடைப்பார், வாழை சுருட்டி வச்சு கொண்டு இருப்பார். என்ன அந்த மாதிரி இருந்த நேரம் சேவல் போய் கேக்குறார். என்னன்னு கேக்குறார்? வாசிங்க பாப்போம் ஹரிஷ். சத்தியில் காய்ச்சிய பாலை தோய்த்து. சேவல் கேக்குறார். என்ன கேக்குறார்? யார கேக்குறார்? பூனையாரே புத்தி மிக்க கலங்கி பாடி விழி மூடி பாடுகிறீர், காரணம் என்ன? என்ன சொல்றா இதுல? என்னது? பூனையாரே மதிமயக்குன மாறி புத்தி மிக்க கலங்கி பாதி விழி மூடுகிறீரா, கண்ணை மூடி அரவாசி மூடி வச்சுக்கொண்டு அழுதொன்றிருக்கிறீரே, காரணம் என்னன்னு கேட்கிறா. அடுத்து காலை வாசிங்க. பாலை தோய்த்து சமையற்காய் வைத்தார், காலை நக்கி. இத வாசிக்கல ஹரீஷ். காலை நக்கி நக்கி இரு கண்ணும் முகமும் துடைத்து வாளை குலைத்து அடுங்க வண்ண வருத்தம் என்ன?
ரைட், ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறா. ரைட், பூனை சொல்லுது. என்ன சொல்லுது பூனை? சட்டியில் காய்ச்சிய பாலை தோய்த்து சமையற்காரி வைத்தார். உளியடை மேலே வெட்டிப்பல் மேலே தாவி குடித்து எழிலேன் உயிரில் இனிதாக மேவி. அப்படின்னா கிச்சன்ல, அதாவது சமையல் அறையில சமையல்காரி என்ன செய்திருக்கிறா? சட்டியில பாலை காய்ச்சி உரியில தொங்க விட்டுருக்கா. உரி என்ன சொன்னா உனக்கு கிராண்ட்மாட்ட கேட்டு பாருங்க, கிராண்ட்மாக்கு தான் தெரியும் உரியண்டா என்னன்னு சொல்லி. சரி, அந்த சட்டி வைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அது மேல கட்டி தூக்கி விடுவாங்க. சோ அது அந்த சட்டிக்கு மேல இவர் என்ன செய்திருக்கிறார்? பால். பூனைக்கு என்ன விருப்பம்? பால் விருப்பம். அப்ப பால் காய்ச்சி வச்சோடனே இவருக்கு அது விருப்பம் வந்தோடனே இவர் ஏறி பாஞ்சு அந்த சட்டியில குதிச்சு அதை குடிக்கிறதுக்கு ஏறி இருக்கிறார். சரியா? ஏறி நேரம் என்ன இருக்கு? என்ன நடந்துட்டு? பாக பசி மீனும் பசும் பாலின் மரத்தினால் வாய் மிக ஊறும் ஆக்கும் காணாமல் அங்கிருந்தே வெகு ஆனந்தமாய் உண்டே அமுது ஒட்ட விழுந்தே. ஆஹ் என்னவாம்? ஆட்கள் யாருமே இல்ல. அப்ப எனக்கு நல்ல பசி வந்துட்டு, அப்ப பாலும் மணந்து கொண்டு இருக்கு. அந்த பசும் பாலுட மனம் எனக்கு பசிய வர வச்சுச்சு. அதனால நான் என்ன செஞ்சேன்? யாருக்கும் காணாமல், ஆர்க்கும் காணாமல் அங்கிருந்தே வெகு ஆனந்தமாய் உண்டேன். என்னத்த உண்டாரா? பாலை சாப்பிட்டாரா? ஓகே, இது அடுத்த வாசிங்க அப்போ. சத்தப்படாமலே வந்து மேலே இருக்கு தாங்கி காண்பார்கள். இத வாசிக்கல. காண்பார்கள் என்று நினைத்தே இரு கண்களை மூடி நான் நாவை நினைத்தே மாண்பாக யான் உண்ணும் போது அங்கே வந்தாலே அந்த மடைக்குள்ள மாது. என்னமா ஒருத்தர் பார்க்க மாட்டேன்னு வந்துட்டு பூனை பால் குடிக்க பாத்துருக்கீங்களா? கண்ணை மூடித்தான் குடிக்கும். ஏண்டா ஒருத்தர் தன்னை பார்க்க மாட்டேன்னு நினைப்புல கண்ணை மூடி குடிப்பார். ஆனா கண்ணை மூடி குடி கேக்கல. யார் அங்க வந்ததா? அந்த வேலைக்காரி வந்துட்டா. ரைட். சத்தப்படாமலே வந்து மேலே தங்கி அறந்து கலவினை கண்டு மட்டால் அடித்தாலே பாவி உடல் வலிக்குடே ஐயையோ மறக்குடே ஆவி. என்ன சொல்லுற? இவர் தான் மேல ஏறி அந்த சட்டிக்கு மேல ஏறி 2 பாலை குடிக்கல. யாரும் காண மாட்டினோம். கண்ணை மூடி குடிச்சாலும் யாரு வந்து கண்டுட்டா? அந்த பெண் வந்து கண்டு மத்தால் அடித்தாளே சொன்னா, மட்டியால அடிச்சாலே எனக்கு உடல் வலிக்குது ஐயையோ சொல்லி அழுகுற. சரியா? ராய். இப்ப சேவல் சேவல் சொல்லுற. ஐயா கனவு கொண்டாடுது இதை ஐயா அறியாது செய்ததால் வந்ததே இது மெய்யாய் அடாது செய்தோரே மிக விரும்பிப்படாது படவாக நேரே. என்னவாம்? களவு ஒரு நாளும் செய்யக்கூடாது. களவு பொல்லாதது. இத நீங்க அறியாம செய்ததால வந்த தீதுவட்டா உங்களுக்கு வந்த அநியாயம், இல்லாட்டிக்கு ஒரு தீமை தீது. நீங்க களவு செஞ்சதுனாலதான் இப்ப நீங்க அடிவண்டி இருக்கிறீங்க. அதனால மெய்யாய் அடாது செய்தோரே மிக வெம்பிப்படாது படுவார்கள். என்னவா? உண்மை செஞ்சா வந்து உண்மையா இருந்தா ஒரு நாள் பிரச்சனை வராது. களவு செய்தா தான் பிரச்சனை வரும். அடுத்தது பூனை சொல்லுற. பொல்லாது சூடோடு வாடும் என்று புத்தி சொல்ல வண்டீர் போம் இனிப்போடும் நல்லாய் பசிக்குது காணும் இனி நான் அங்கு போய் இதை தேடுதல் வேணும். என்னவாம்? இன்னும் அவருக்கு அடிவாட்டி காணாது. அவர் அந்த சேவலுக்கு சொல்லுறார், எனக்கு நீ புத்தி சொன்னது காணும், எனக்கு பசிக்குது, நான் இனியும் போய் களவெடுத்து சாப்பிட போறேன், அங்க போய் சாப்பிட போறேன்னு சொல்லி சொல்லுறார். அப்படி செய்யலாமா ஹரீஷ்? இல்ல. என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாது. இப்ப பூனை என்ன செய்யற? பொய் பேசுறாரா களவு செய்யறாரா?
போய் பேசுறது. போய் பேசுறார். வேற களவு செய்தார். களவாத்தான் போய் எடுத்து சாப்பிடுறார். ஓ களவு செய்யலாமா? இல்ல. களவு செய்யக்கூடாது. ரைட். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். குயிக்கா ஒரு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓ, உள்ளம். பொய். எழுத தேவையில்லை, எழுத தேவையில்லை, எழுத வேணாம். இப்ப ஆன்சர் பண்ணுங்க மிஸ்ஸுக்கு. கேள்வியை வாசி இப்படியே சொல்லுங்க. ரைட். உள்ளம் என்பதன் ஒத்த சொல். உள் மனம் மண் மனம். ரைட். மனம். ஓகே. மெய்யோடைய மட்டார். இதில் மெய் என்பது குறிப்பது மெய்யுடைய மத்தாளன்னு சொன்னா உடம்பு. உடம்பு. புத்தி மிக கலங்கி. பாடி விழி மூடி. இதில் விழி என்பது விழி என்பது கண். கண். வாளை குலைத்தல் என்பது பொருள். வாள் பிடித்தல். வாள் குலைத்தல்னா வாளை வளைத்து ஆட்டுதல். சரியா? ஓகே. ரைட். அடுத்த கேள்வி. 5வது கேள்வி. பார்க்க என்பது பார்க்க. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். வெரி குட். அடுக்கு தொடர். ரைட். ஓகே. ஓகே, அப்ப நாங்க இதோட இன்னைக்கு பினிஷ் பண்ணிக்கொள்வோமா? இன்னைக்கு இதோட பினிஷ் எனக்கு பண்ணிக்கொள்ளுவோம். ஐசிடி இருக்கு. எஸ், இன்னைக்கு ஐசிடியும் இருக்கு. ஓகே, அப்ப நாங்க மீதிய அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். மிஸ் அம்மாக்கு ஒரு பேப்பர் ஒன்று அனுப்பி இருக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சதுகளை எழுதுங்க. மிச்சதுகளை மிஸ் கிளாஸ்ல பார்த்து சொல்லுவேனா? ஓகே டீச்சர். ஓகே, அப்ப பாய். God bless you. Bye. Bye, teacher. Bye bye.